உள்வீதியிலே நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 3ஆம் நாள் உற்சவம், அதாவது 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 3ஆம் நாள் உற்சவம். காலை உற்சவம் எப்படி உள்ளே இடம்பெறுகிறது என பார்க்க போகிறோம். காலை உற்சவம் பார்ப்பது ஏராளமான அடியவர்கள் வரமாட்டார்கள். பார்க்காத காட்சிகளை காண்பிக்க போகிறேன். உள்வீதியிலே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது, சுவாமி எந்த வாகனத்திலே வருகின்றார், எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என்று சொல்லி பகல் உற்சவம் எப்படி இடம்பெற்றது என்கின்ற பார்க்காத காட்சிகளை பார்க்க போகின்றோம். வித்தியாசமான வர்ணனையோடு வீடியோ யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். காலை நேரம் 10:25. இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே அங்கே வசந்த மண்டப பூசைகள் முடிந்து அங்கே மல்லாரி வாசிக்கின்ற இசை கேட்கிறது. எனவே சுவாமி அங்கே முன்வீதியிலே வந்திருக்கின்றார் என நினைக்கின்றேன். அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது உள் மண்டபத்திலே முன்வீதியிலே கொடித்தம்பத்துக்கு முன்னாலே எம்பெருமான் வந்து நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்க்க போகிறோம். எம்பெருமானை அங்கே பக்தியோடு தோளிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே இருக்கிற அடியவர்கள். அங்கே எம்பெருமான் வெள்ளி மயில் வாகனத்திலேயும் வள்ளி தெய்வானை அங்கே அன்னப்பட்சி வாகனத்திலேயும் வந்திருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. நேற்றைய தினமும் இதே சுவாமி வாகனத்தில் தான் உள்வீதி உலா எழுந்தருளி இருந்தார்கள். இன்றைய தினம் 3ஆம் நாளிலேயும் அதே சுவாமி வாகனத்திலே உள்வீதி உலா எழுந்தருளி இருக்கிற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்கார கந்தன் நல்லூரான் இப்பொழுது அங்கே உள்வீதி உலா சென்று கொண்டிருக்கிறார். தெற்கு பிரகாரம் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாங்களும் வெளிவீதியிலே தெற்கு பிரகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். தெற்கு பிரகாரத்திலே பல விடயங்கள் அங்கே இருக்கிறது. தெற்கு பிரகாரத்தில் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன். என்னுடைய காணொளி பார்க்கின்ற அன்பர்களுக்கு தெரியும். தெற்கு பிரகாரத்திலே சண்முகவாசல் மிக உயரமான ராஜ கோபுரம் இருக்கிறது. அந்த ராஜ கோபுரத்தினுடைய வாசலின் உள்ளாலே அங்கே பார்த்தால் அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், கிழக்கு வாசல் கோபுரம். இதற்கும் ஒரு பேர் இருக்கிறது, நான் அறிந்துவிட்டு உங்களிடம் கூறுகிறேன். இந்த ராஜ கோபுரத்திற்கு முன்னாலே அங்கே அருணகிரிநாதர் வீற்றிருக்கின்றார். அங்கே அருணகிரிநாதர் உற்சவம் இடம்பெறும். அந்த சந்நிதியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே எம்பெருமான் உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக அங்கே குட்டை பிடிக்க மெதுவாக தெற்கு பிரகாரம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அங்கே முருகப்பெருமானை தாங்குகின்ற பக்தர்கள் வள்ளி தெய்வானையையும் முருகப்பெருமானையும் ஒட்டி சமச்சீரான அளவிலே தாங்கிக் கொண்டு வருகிறார்கள். ஒரு நேர்த்தியான ஒரு அளவிருக்கும். அங்கே மண்டபத்தை பாருங்கள், தூண்களை பாருங்கள், அந்த மண்டபத்துக்கு மேலே இருக்கிற வளைவு அலங்காரங்களை பாருங்கள். அதற்கூடாக முருகப்பெருமானை பார்க்கின்ற பொழுது இது ஒரு கண்கொள்ளா காட்சி. இன்றைய தினம் முருகப்பெருமான் இவ்வாறான மலர் மாலையிலே வெளிவீதி உலா வந்திருக்கின்றார். இந்த மலர்களுடைய பெயர்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம்.
அதற்கு சற்று காத்திருங்கள். அதற்கு முதல் இன்னொரு விடயம் கூறுகின்றேன். முருகப்பெருமானை ஒவ்வொரு திசைகளிலே மெதுவாக திருப்புவார்கள். அந்த திருப்புகின்ற பொழுது அடியவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் சமச்சீரான அளவிலே மெதுவாக திருப்புவார்கள். அந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். உள் மண்டபத்தினுள்ளே அங்கே தவில் நாதஸ்வரங்கள், அங்கே மல்லாரி வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அறிந்த வரையில் மல்லாரியில் பல இசை கோர்வைகள் உள்ளது. அவ்வாறுள்ள கோர்வைகளிலே இது மல்லாரியிலே ஒரு வகையான கோர்வை என நான் அறிந்திருந்தேன். அந்த கோர்வை இசையை இப்பொழுது வாசித்து கொண்டு வர எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே மெதுவாக மேற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அலங்கார கந்தன் நல்லூர் கந்தவேட் பெருமானுடைய 3ஆம் நாள் உற்சவத்திலே உள்வீதி உலா காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வைரவர் சன்னதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூரை சுற்றி பல மரங்கள் இருக்கிறது. அதனுடைய பெயர்களை அறிந்த பிறகு நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த நல்லூர் திருவிழாவிலே சில பேர் கூறுவார்கள், 9ஆம் நாள் திருவிழாவுக்கு பிறகு உள்மண்டபத்திலே அதிகமான அடியவர்கள் வருவார்கள். அங்கே சுவாமி வாகனங்களும் மாறும், சுவாமியினுடைய அலங்காரங்களும் மாறும் அப்படி என்று கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம் சுவாமி எப்படி வந்தாரோ அதே போலத்தான், அதாவது 3ஆம் நாளிலேயும் சுவாமி வெளிவீதி உலா வருகின்றார். அது மாத்திரமன்றி நல்லூரினுடைய உட்பிரகாரங்களிலே நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் மிக பழமையான ஓவியங்கள் அங்கே முருகப்பெருமானினுடைய புராண கதைகளை கூறுகின்ற ஓவியங்கள் அங்கே இருக்கும். இந்த ஓவியங்கள் எல்லாம் மிக மிக பழமையான ஓவியங்கள். இது நல்லூரிலே பாதுகாக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். அது மாத்திரமன்றி அங்கே முன்னாலே இருக்கின்ற பிரம்மாண்டமான அந்த நடராஜர் ஓவியம் கூட நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய மிக பழமையான ஓவியங்களில் ஒன்றாகும். இதெல்லாம் அவர்கள் பழமை மாறாமல் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கு இந்த சாத்துப்படி அலங்காரம் என்பது தனித்துவமானது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானை பற்றி நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறேன். அங்கே செவ்வரத்தும்பூ மலர் மாலையும் கொடியலரிப்பூ மலர் மாலையும் அங்கே செவ்வந்திப்பூ மலர்களாலும் எம்பெருமான் அலங்கரிக்கப்பட்டு இப்பொழுது உள்வீதி உலா வருகின்றார். இன்றைய தினம் வாடா மல்லிகையை காணவில்லை. எனவே சற்று அலங்காரம் இன்றைய தினம் மாறியிருக்கிறது. உள்ள போட்டோ எடுக்கக்கூடாது, உள்ள எடுக்கக்கூடாது. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்திலே பல விதிமுறைகள் இருக்கிறது. அங்கே முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று, ஆலயத்தின் உள்ளே புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது. இங்கே ஒரு அடியவர் புகைப்படம் எடுத்திருந்தார், அவருக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இது விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை நான் நினைத்திருக்கின்றேன். ஆலயத்துக்குள்ளே தயவு செய்து புகைப்படங்களை எடுக்காதீர்கள், தொலைபேசிகளை பாவிக்காதீர்கள். சரி, இப்பொழுது ஜாகசாலைக்கு முன்னாலே எம்பெருமான் நல்லூர் கந்தவேட் பெருமான் அங்கே நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜாகசாலைக்கு முன்னாலே அங்கே நல்லூர் கந்தவேட் பெருமான் வந்து நின்று அங்கே
வைகுந்த வாசக்குருக்களால் பூஜைகள் இடம்பெற்று தீபங்கள் காட்டப்பட்டு அங்கே பொட்டுக்கள் வைக்கப்படுகின்ற நிகழ்வும் அங்கே இடம்பெறும். அந்த நிகழ்வு இப்பொழுது அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தையும் நான் கூற வேண்டும். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய தனித்துவமான அமைப்பு என்னென்று சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய உள் மண்டபங்களுக்குள்ளே இருள், மென்மையான ஒரு இருள் இருக்கும். அங்கே முருகப்பெருமான் மட்டும்தான் தெரிவார். தேவையில்லாத விடயங்கள் தெரியாது. அது மட்டுமல்ல, இந்த வர்ண பாவனையை நீங்கள் பாருங்கள். இந்த மண்டபங்களுடைய வர்ணங்கள் கூட உங்களை எந்த விதத்திலையும் இடையூறு செய்யாது. அவ்வளவு தூரம் முருகப்பெருமானையே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உள்ளே சென்று பார்த்தால் உங்களுக்குள்ளே பல புல்லரிக்கின்ற உணர்வுகள் தோன்றும். அவ்வாறு சிறப்பு பொருந்திய நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்திலே இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான பூஜைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே வள்ளி தெய்வானைக்கும் அங்கே செந்நிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டு அங்கே மல்லிகை மலர் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சி, வாடா மல்லிகையும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய முன் பகுதியிலே நின்றால் சரியாக 11:15 இந்த பஞ்சாராத்தி தீப தரிசனத்தை நீங்கள் காணலாம். இன்றைய தினம் நல்லூர் கந்தவேட் பெருமானுடைய ஒரு சில விடயங்களையும் ஆலயத்தில் 3ஆம் நாள் காலை திருவிழா எப்படி இடம்பெற்றது என்பதையும் கூறியிருந்தேன். இன்றைய தினம் மாலை திருவிழா எப்படி இடம்பெறும், சுவாமி எந்த வடிவ அலங்காரத்திலே வெளிவீதி உலா வரப்போகின்றார் என்கின்ற பல காட்சிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். அலங்காரா நல்லூரா, இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதியிலே அடியவர்கள் அன்னதான மடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி காணொளி செல்ல செல்ல எங்கெல்லாம் அன்னதான மடங்கள் இருக்கிறது, இவ்வாறான விடயங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கிறது என்று இருக்கின்றது என்கின்ற பல விடயங்களை உங்களுக்கு வரும் காலங்களில் காண்பிக்கிறேன். அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். நன்றி உறவுகளை. சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பல தகவல்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். பிள்ளைகள் ஏதும் இருந்தால் கருத்துக்களை தெரிவியுங்கள்.